வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் திரு. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் செக் பண்ணலாம். நேற்று கொடுத்த லெவல்ஸில் வந்து ரியாக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும், திங்கட்கிழமை என்ன நடக்க போகிறதுங்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். நேற்று கொடுத்த லெவல்ஸை வந்து செக் பண்ணலாம். இன்றைக்கி நேற்று இந்த மொத்தம் 8 லெவல் கொடுத்துருந்தேன். நேற்று இந்த ரேஞ்சிலேருந்து 23,767 ரேஞ்சிலேருந்து இது வரைக்கும் நான் நேற்று லெவல் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த லெவலில் ரியாக்ட் ஆகிருக்கான்னு 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கேருந்து புல் பேக் ஆகி திருப்பி கீழே தான் இறங்கிச்சு. திருப்பி அந்த மேலே உள்ள லோவர் ஹையை வந்து உடைக்க முடியாமல் திருப்பியும் கீழே விழுந்துருச்சு. திருப்பியும் அதே மேலே உள்ள லோவர் ஹையை உடைக்க முடியாமல் திருப்பியும் கீழே விழுது. பட் ஆனால் கீழே விழணும். இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி ஏறுது. இது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுது. ஏன்னா பையர் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பையர் கண்ட்ரோலு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சேமாக இருக்குது, பட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி பார்த்தீங்கன்னா பையர் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அதனால தான் இதுக்கு கீழே போக முடியாமல் இந்த இடத்துலையே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கி. பையர் கண்ட்ரோல் விடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா மேலே கண்டிப்பாக போயிடும். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குன்னு. ஒவ்வொரு சப்போர்ட் லைனையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கும்போது, மார்க்கெட் இது மேலே ஏறும்போது நீங்கள் பை ஆப்ஷன் போகலாம். ஒருவேளை இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி கீழே போகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் போகலாம். இதுதான் மார்க்கெட்டில் எப்போவுமே நடக்கும். ஓகேவா? இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் இந்த இடம் தான். 23,112. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓப்பன் ஆன உடனே அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லைனுக்கு வர முடியல. பட் நியர்பையில் வந்துட்டு திருப்பியும் அப் ஆகி மேலே போயிருக்கு. நம்ம கொடுத்த லெவல்ஸ் பக்கத்தில் வரைக்கும் நியர்பையில் போயிடுச்சு. நம்ம நேற்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த லைனில் போய் டச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்னாடியே எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். பட் ஆனால் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க முடியாது. டச் ஆகலை. ஒரு கொஞ்சமாச்சும் பக்கத்தில் வரணும். பட் பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தால் இப்போதைக்கு நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம். பட் ஆனால் இங்கே இடத்துல டச் ஆகிடுச்சு. நம்ம ட்ரேட் எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குன்னு பாருங்கள். நம்மளோட டார்கெட் 1:2. ஓகேவா? இது ஏன் இங்கே வைக்கேன் அப்படின்னா, இந்த லெவலில் வைக்கணும். ஆக்சுவலாக இந்த லோவோட வச்சுக்கலாம். 1:2 வைக்கும்போது நமக்கு லாஸ் தான் ஆகிருக்கும். பட் நம்ம ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியும். பட் லாஸை நம்ம எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி 50யோட லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையுமே உங்களுக்கு மூவ்மெண்ட் கரெக்டாக தெரியும். டவுன் ட்ரெண்டு தான். ஓகேவா? டவுன் ட்ரெண்டில் அப்படியே மூவ் ஆகிட்டே தான் வருது. இங்கேயுமே திணறுதாங்க. இதுக்கு மேலே போக முடியலை. இதுக்கு கீழே போயிட்டான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் லெவல்ஸில் ரியாக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 53,560. மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லெவலில் நான் கொடுத்த லெவலில் வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி கரெக்டாக நம்ம கொடுத்த இந்த 54,327 லெவல் 334 லெவலில் போய் கரெக்டாக ஹிட் ஆகி திருப்பி கீழே வந்திருக்கு. இந்த லெவலில் நம்ம இப்போ எதுக்கு எடுக்க வேண்டாம். பட் இங்கே வரும்போது நம்ம எடுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏற வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியே ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே வர்றதுக்கு டைம் எடுத்துருக்கும். ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுத்து
என்ஜாய் பண்ணிடலாம். ஓகேவா? இதை விட்டால் கூட அடுத்த சப்போர்ட் லைனில் கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்தில் போகிற வரைக்கும் அந்த லைனை டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே எக்ஸிட் ஆயிடணும். பார்த்தீங்களா? இந்த 2 ட்ரேடு இன்னைக்கு கொடுத்துருக்கு. சப்போர்ட் லைனில் இந்த லைன்லேயும் ட்ரேடு கொடுத்துருக்கு, இந்த லைன்லேயும் ட்ரேடு கொடுத்துருக்கு. நம்ம லெவலை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். நீங்கள் இது இல்லை அது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இது ஒர்க் அவுட் ஆகலை அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்காம கரெக்டாக ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்களேன், நான் இங்கே எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு இது மாதிரி சொல்கிறேன். எதனால் எதுக்கு வைக்கேன் அப்படி சொல்கிறேன். இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடமும் சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் சப்போர்ட் லைனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்த நான் சப்போர்ட் லைனாக எடுக்கும்போது இங்கேயும் ரியாக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு வரவே இல்லை, நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ இந்த லெவலை வச்சு 1:2 வைக்கும் அப்படின்னா 1:2 நீங்கள் பாருங்கள், கரெக்டாக 1:2 அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போ 250 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியில் 250 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? இது ஒன்று அடிச்சிருக்கா. அதே மாதிரி இங்கே வாங்க, இந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்திருந்தா கூட திருப்பியும் பாருங்கள், இங்கே எதுக்கு வைக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்காண்டி. இந்த இடத்த சப்போர்ட்டாக மென்ஷன் பண்ணி கூட எடுப்பேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வைக்கும்போது இதுவும் சப்போர்ட்டாக இருக்குது. 1:2 தான் வைப்பேன். ஓகேவா? இப்போ 1:2 ரேஷியோ வச்சாச்சு. நம்ம எப்போவுமே க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். க்ளோஸ் வச்சா நமக்கு தெரியாது, திடீர்னு ஸ்வீப் ஆகி கூட போகலாம். இப்போ பாருங்களேன், ஸ்வீப் ஆகிட்டு கரெக்டாக நம்ம டார்கெட்டை போய் அச்சீவ் ஆகிடுச்சு. டார்கெட்டை விட அதிகமாகவே நமக்கு போயிருக்கு. எப்போ இங்கே பாருங்கள் 1:3 லெவலில் போயிருக்கு. பட் ஆனால் நம்ம 1:2 வரை தான் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா ஸ்வீப் ஆகுதா இல்லை க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடை. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஐடியா தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ட்ரேட்லேயும் இந்த மாதிரி பண்ணால் என்ன நடக்கு, ஸ்வீப் ஆகுதா இல்லை க்ளோஸ் வைக்குதா. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரியாக்ஷன் ஸ்வீப் ஆகிட்டு தான் போகும். மேக்ஸிமம் ஸ்வீப் ஆகிட்டு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ப்ராஃபிட்டை இன்ஸ்டியூஷன். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணி க்ளோஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்க முடியாது, ரூல் இஸ் ரூல் அப்படின்னு நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சா அக்செப்ட் பண்ணிவிட்டு அன்றைக்குள்ள ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. இதான் என்னோட லெவலில் ரியாக்ட் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாமே. லெவலில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா ரியாக்ட் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்குது. பாயிண்டில் கொஞ்சம் டீவியேஷன் இருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓகேவா? பட் ஆனால் ரியாக்ட் ஆகிருக்கு, பக்கத்தில் வந்திருக்கு. எதனால் நான் சொல்ல முடியும், பட் இங்கே பாருங்களேன், என்ன ரீசன் சொல்கிறேன். நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் இந்த லெவலில் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவோம். ஏன்னா எல்லா லெவலையும் டச் ஆகிற மாதிரி பாக்ஸ் போடுவோம் நம்ம. இப்போ இந்த லெவலில் மட்டும் கொடுத்துருக்கோமா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக டச் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இதையும் சப்போர்ட் எடுக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால ஒவ்வொரு இதையும் கணிக்கணும். கரெக்டாக ட்ரேட் எடுக்கும்போது நம்ம கணிக்க பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்கிடாதீங்க. இந்த லெவல்ஸை ரியாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 1 or 2 months இல்லை 3 months இல்லை 1 year உங்களுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல டைம் எடுத்து படிங்க. படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பயம் இருக்காது. ட்ரேட் எடுக்கும்போது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பேப்பர் ட்ரேடு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த லெவல்ஸில் பேப்பர் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆகுறதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ நான் லெவல்ஸ் கொடுக்குறேன். மார்க்கெட்டு இதுக்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு பையர் கண்ட்ரோல் வரத சிச்சுவேஷன் தெரியுது.
நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு பார்க்கலாம். மேக்ஸிமம் அப் ட்ரெண்டு மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது. இதுக்கு கீழே விட மாட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு கீழே விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. நான் லெவல்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. சாட்டர்டே சண்டே வந்து நான் உங்களுக்கு இது கொடுக்க ட்ரை பண்ணுறேன், டாபிக்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எப்படி நம்ம வரையணும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு நான் அந்த மாதிரி டாபிக் கொண்டு வரேன். இப்போ நான் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன். ஓகே, அப்போ தான் நீங்களும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க முடியும். இல்லைனா யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் லெவல்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு மண்டே பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. 23,612 ஒரு லெவலு, 23,480, 23,352, 23,155, 23,000, 22,791, 22,549 இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே. ஓகேவா? என்னோட நிஃப்டி 50யோட லெவல்ஸ் இது தான். நோட் பண்ணிக்கிட்டீங்க. இது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை மேலே கீழே எங்கே கேப் அப் இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் லைன்ஸை நோட் பண்ணிவிட்டு அது ரெசிஸ்டன்ஸாக இல்லை சப்போர்ட்டாங்கிறத கன்சிடர் பண்ணி ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரேடு இப்போதைக்கு எடுக்காதீங்க. புதுசாக வரதவங்க கண்டிப்பாக ட்ரேடு எடுக்காதீங்க. உங்களுக்கு நல்லது கிடையாது. உழைச்ச காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடிங்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்க வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. 54,000 நல்லா கிளியராக வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. 55,174, 55,000, 54,754, 54,334, 53,994, 53,651, 53,262, 52,899, 52,534. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 லெவல் சொல்லியிருக்கேன். இந்த 8 லெவலையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டு அந்த லெவல்ஸில் ரியாக்ட் ஆகுதா இல்லையா. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போதைக்கு லேர்னிங் தான். புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த சேனல். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லைனை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நோட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் தெரியும், புதுசாக ஒருத்தவங்களுக்கும் பார்ப்பாங்க இந்த லைன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நாளைக்கு இல்லை நாளை கழித்து உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வைஸ் அப்டேட் பண்ண பார்க்குறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, பொசிஷன் சைஸு எப்படி பார்க்கணும், அப்புறம் ட்ரெண்ட் லைன்னா என்ன, இந்த மாதிரி என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி அதை அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன். ஒரு இது வந்து நிஃப்டி இண்டிசஸோட வேல்யூ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது எல்லாமே. பட் ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு இன்ட்ராடே எப்படி நம்ம கணிக்கணும், இந்த இதில் நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் சொல்கிறேன். 150 பாயிண்ட்டு 1:1 ரேஷியோவில், 150 200 300 அப்படிங்கிறத 1:1 ரேஷியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போயிட்டு இன்ட்ராடே சார்ட்டில் போயிட்டு நம்ம இந்த வேல்யூவை அங்கே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு ஃப்ரீ டைம்லலாம் எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.